பனியாரம். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஸ்டர் ஜெயக்குமார். சுவையான செட்டிநாடு குழி பனியாரம். இந்த செட்டிநாடு குழி பனியாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து என்னென்னா ஒரு கார வகையை சேர்ந்தது. இது ரொம்ப அருமையான ஒரு சிற்றுண்டியாகும். இதை வந்து மாலையில் தேநீரோட எடுத்துக்கலாம், அல்லது காலையில் சிற்றுண்டியாகவும் இதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா இரவும் எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், சுவையாக இருக்கும், சுலபமாக செய்யலாம். தோசை மாவு வச்சு இப்போ நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அதுக்கு சில ஒரு பக்குவங்கள் இருக்குது. அதில் செஞ்சு பார்த்தோம்னா சரியானபடி நம்மளுக்கு வரும். வாங்க சுவையான இந்த குழி பனியாரம் செய்யலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு நல்லா தண்ணி குறைவாக ஊற்றி இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மாவு நல்லா மையாக அரையணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது நம்ம தண்ணி இதுக்கு ஊற்றிக்கலாம். இது கூடயே உளுத்தம்பருப்பு மற்றும் வெந்தயத்தையும் இதில் போட்டுடலாம். ஊற வைத்த உளுந்து மற்றும் வெந்தயம். இந்த மாதிரி நல்லா கட்டியாக அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இது கூட அவலையும் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அரைப்பட்டிருக்குன்னு. இப்போ இதை நம்ம உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் புளிக்க வைக்கணும். இன்று இரவு முழுவதும் புளிக்க வைக்கணும், அல்லது நீங்கள் காலையில் அரைச்சிங்கன்னா மாலை நேரம் வரைக்கும் அது புளிக்கணும். அதனால் இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு புளிக்க வச்சிடலாம். இப்போ இது ஏற்கனவே அரைத்து புளித்த மாவு. இது கூட நம்ம கடலை பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அப்படின்றது இதுக்கு பொதுவாக தேவையான ஒரு பொருள் அல்ல. ஆனால் வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க வெங்காயத்தை அரைஞ்சி லேசாக வதக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெங்காயம் சேர்க்காமலேயே ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான சிற்றுண்டி தான் இது. அதனால் வெங்காயம் இல்லாமல் இஞ்சி, பச்சை மிளகாய் மற்றும் ஊறின கடலை பருப்பு சேர்த்துக்கணும். இதுக்கு அது ஒரு தனி விதமான ஒரு சுவையை கொடுக்கும். சேர்த்து செய்து பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெய் இந்த பனியார கல்லில் ஊற்றி சூடாயிடுச்சு. சூடானோன்னா நம்மளுடைய மாவை இதில் ஊற்றலாம். இப்போது நம்மளுடைய மேல்புறம் வந்து உலர்ந்துருக்கு. அப்போ நம்ம இதை திருப்பலாம். அடிப்புறமும் நல்லா வெந்தோடனே எடுத்து பரிமாறலாம். நம்மளுடைய குழி பனியாரத்தை எடுத்துடலாம். முறுமுறுன்னு வெளிப்புறம், மிருதுவான உள்புறமோட சுவையான நம்மளுடைய செட்டிநாடு குழி பனியாரம் தயார். சாப்பிட்டு தக்காளி சட்னி. தக்காளி சட்னினாலே நம்மளுக்கு நிச்சயமாக தெரியும் அது ரொம்ப சுவையானதாக இருக்கும்னு. அதில் நம்ம எப்படி செய்ய போகிறோம்னா ரொம்பவே சுவையாக செய்ய போகிறோம். அதுதான் இதில் சிறப்பு. வாங்க அருமையான இந்த தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி சட்னிக்கு ரொம்ப குறைந்த அளவான வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். அந்த வெங்காயத்தை ஏன் சேர்த்துக்கிறோன்னா, தக்காளி வந்து ரொம்ப அதுக்கு ஒரு கட்டித்தன்மை கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த கட்டித்தன்மை கொடுக்கறதுக்காக தான் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். அதை தவிர அதே நேரத்தில் இந்த தக்காளி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எரியிற நெஞ்சு எரிச்சலை கொடுக்கக்கூடாது. அமிலத்தன்மையை, தக்காளியின் அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்காக நம்ம சிறிதளவு தேங்காய் மற்றும் சில பேர் கொஞ்சோண்டு சர்க்கரை கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் இனிப்பு பிடிக்காது அப்படின்ற காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சோண்டு தேங்காய் பூவை மட்டும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ முதல்ல நம்மளுடைய அடுப்பில் ஒரு வாணலியை வச்சுட்டு இந்த தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம். 2 தேக்கரண்டி அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த வெங்காயங்கள் நிஜமாகவே நல்லா வதக்கணும். அப்படின்னா அதாவது அதில் லேசான ஒரு சுருக்கம் மற்றும் நிறமாற்றம் ஏற்படும் பொழுது தான் என்ன ஆகும், இந்த சட்னியின் சுவை வந்து நல்லா நம்மளுக்கு தெரியும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட சிறிதளவு புளி மற்றும் காய்ந்த மிளகாயை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காய்ந்த மிளகாயை சேர்த்துக்கோங்க. நான் இதில் 3 சேர்த்துருக்கேன்.
தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நான் உலர்ந்த தேங்காய் பூ சேர்க்குறேன். ஆனால் நீங்கள் நம்மளுக்கு கடையில் கிடைக்கக்கூடிய பச்சையான தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். நம்மளுடைய தக்காளி மற்றும் தேங்காய் பூ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை அடுப்புலேருந்து எடுத்து ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம திரிச்சு இந்த சட்னியை தயார் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ மையா நம்மளோட மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுடைய அருமையான சட்னி தயாராகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம தாளித்து இதை பரிமாறலாம். சின்ன தாளிக்கிற கரண்டி சூடு பண்ணிக்கலாம். சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து மற்றும் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துடலாம். கடுகு வெடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கடுகு வெடித்ததும் நம்மளுடைய தாளிப்பு தயாராகிடுச்சு. சுவையான இந்த தக்காளி சட்னியை அருமையான பதம் மற்றும் பக்குவத்தில் தயார் பண்ணி நம்ம குடும்பத்தை அசத்த போகிறோம். சுலபமாக சுவையாக பொட்டுக்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பொட்டுக்கடலை சட்னி வந்து இருக்கிறதுலே ஒரு சுலபமான சட்னி. அப்படி நினச்ச நிமிஷத்தில் தயார் பண்ணிடலாம். அந்த சட்னியை ஒரு சுவையோடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொட்டுக்கடலை சட்னின்றது ரொம்பவே சுலபமாக நினச்ச நேரத்தில் திடீர்னு நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னும் பொழுது செய்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து வதக்கணும் அப்படின்ற எந்த விதமான முன்னேற்பாடுகளும் தேவையில்லை. இப்போ முதல்ல இதுக்கு நம்ம பொட்டுக்கடலையை உள்ளே போட்டுக்கலாம். அடுத்தது துருவின தேங்காய். இப்போ இதுக்கு நம்ம ஒரே ஒரு பல்லு பூண்டு தான் போட போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இதில் நிறைய பூண்டு 2-3 போட்டுட்டிங்கன்னா அந்த பூண்டின் மனம் வந்து ரொம்ப அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த சட்னியில். அதனால் ஒன்றே தான் பச்சையை அப்படியே போட போகிறோம். அதே நேரத்தில் பூண்டு வேண்டாம் தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க பூண்டை சேர்த்துக்காமலும் இதை அப்படியே செய்யலாம். காய்ந்த மிளகாய், சுவைக்கேற்ப உப்பு. இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே உலர்ந்த தன்மையிலேயே நம்ம இப்போ இதை அரைக்க போகிறோம். அதாவது தண்ணி சேர்க்க போகிறதில்ல. தண்ணி சேர்க்காமல் முதல்ல ஒரு அந்த கடலை மற்றும் தேங்காயெல்லாம் கொஞ்சம் பொடிஞ்சிரும். அப்படி பொடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பவுமே நீங்கள் சட்னி செய்யும்போது குளிர்ந்த தண்ணியை தவிர்த்துட்டு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் கூட இறுகின தன்மையை நம்மளுடைய சட்னிக்கு இது கொடுக்கும். நம்மளுடைய சட்னி தயாராகிடுச்சு. எல்லாம் சேர்ந்து அருமையாக அரைப்பட்டிருக்கு. இதை உங்களுக்கு கொஞ்சம் கூட நீர்க்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே கட்டி சட்னியாக இதை நீங்கள் பரிமாறலாம். இப்போ நம்ம இதை தாளித்து நம்மளுடைய சட்னியை முடிச்சிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டியை சூடு பண்ணிக்கலாம். 1 அல்லது 2 தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கடுகு போட்டுட போகிறோம். கடுகு போட்டோன்னா கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் காத்துருங்க. கடுகு வெடிக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு வாயு வெளிப்படும். அந்த வாயு வந்து நம்மளுடைய ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்குது. அதனால தான் நம்மளுடைய எல்லா பண்டங்கள்லையும் கடைசியில் தாளித்து நம்மளுடைய பதார்த்தங்களில் கொட்டுறது ஒரு பழக்கமாக இருந்தது. இப்போ உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். லேசான ஒரு நிறம் மாற்றம் நம்மளுடைய உளுத்தம்பருப்பில் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம இந்த கருவேப்பிலை இலைகளை போட்டுடலாம். என்ன நண்பர்களே, நொடியில் சீக்கிரமாகவே எப்படி இந்த சட்னி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? நிச்சயமாக செய்து பார்த்து உங்கள் குடும்பத்தை அசத்துங்க. தோசை பீட்சா என்று உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.